உள்ள மக்களுக்கு உணவு மற்றும் ஏனைய சுகாதார சேவைகளை நிவர்த்தி செய்யும் பொருட்டு நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் உலர் உணவுப் பொருட்களை சேகரிக்கும் வேலை திட்டத்தை அரசாங்கம் அமுல்படுத்தியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் கிண்ணியா பிரதேச செயலகத்தினால் பிரதேச செயலாளர் எம் முபாரக் தலைமையில் உலர் உணவுப் பொருட்கள் சேகரிக்கப்பட்டு புல்மோட்டையில் உள்ள அகதி முகாம்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. கிண்ணியா பிரதேச செயலாளர் எம் முபாரக் தலைமையிலான குழுவினர் இப்பொருட்களை புல்மோட்டை பிரதேச செயலாளரிடம் ஒப்படைத்தார். அம்பாறை மாவட்டத்தை அபிவிருத்தி செய்ய அரசியல் வேற்றுமைகளை மறந்து ஒற்றுமைப்படுமாறு நீர்வளங்கள் வடிகாலமைப்பு அமைச்சர் ஏஎல்எம் அத்தாவுல்லா கோரிக்கை விடுத்துள்ளார். அம்பாறை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அம்பாறை கச்சேரியில் நடைபெற்ற போதே அமைச்சர் இவ்வாறு கூறினார். மக நெகும திட்டம் தொடர்பாகவும் அபிவிருத்தி பணிகள் தொடர்பாகவும் அம்பாறை மாவட்ட செயலகத்தில் கூட்டம் இடம்பெற்றது. இதன்போது அம்பாறை மாவட்டத்தில் எதிர்காலத்தில் மேற்கொள்ள உள்ள அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாகவும் விரிவாக ஆராயப்பட்டது. இந்நிகழ்வில் அமைச்சர் தயாரட்ன, பிரதி அமைச்சர் எஸ் நிஜாமுத்தீன், மாகாண அமைச்சர் எம் எஸ் உதுமான் லெப்பே உட்பட பலரும் கலந்து கொண்டனர். புதுக்குடியிருப்பு மேற்கு மற்றும் சுதந்திரபுரம் பிரதேசத்தில் அமைந்துள்ள எல்டிடிஇ பயங்கரவாதிகளின் 2 ஆயுத களஞ்சிய சாலைகளை வீரமிக்க படையினர் கைப்பற்றியுள்ளனர். இது தொடர்பான தகவல்களை கெலும் குணத்திலக்க திரட்டித் தருகின்றார். புதுக்குடியிருப்பு மேற்கு மற்றும் சுதந்திரபுரம் பிரதேசத்தில் இருந்து எல்டிடிஇ பயங்கரவாதிகளின் மிகப்பெரிய 2 ஆயுத களஞ்சிய சாலைகளை படையினர் கைப்பற்றியுள்ளனர். படையினரின் தாக்குதல்களுக்கு மத்தியில் இவற்றை மறைக்கக்கூட முடியாத நிலையில் இவர்கள் தப்பியோடியுள்ளனர். ஒரு சில ஆயுதங்களை எல்டிடிஇ பயங்கரவாதிகள் மறைத்து வைத்திருந்தனர். இவற்றில் பெருந்தொகையான ரவைகள், C4 வகையைச் சேர்ந்த வெடிபொருட்கள் உட்பட பல ஆயுதங்கள் அடங்குகின்றன. அத்துடன் இவற்றில் பல நவீன ஆயுதங்களும் அடங்குகின்றன. ராணுவத்தின் தகவல்களை பெற்றுக் கொள்வதற்கும் ராணுவத்தின் செய்தி பரிமாற்றங்களை பதிவு செய்யக்கூடியதுமான உபகரணம் ஒன்றையும் படையினர் கைப்பற்றியுள்ளனர். இது சீனாவில் உற்பத்தி செய்யப்பட்டதாகும். 57வது படையணியின் கீழ் உள்ள படைப்பிரிவுகளே இவ்விரு முகாம்களையும் சுற்றி வளைத்து கைப்பற்றியது. எல்டிடிஇ பயங்கரவாதிகள் இதன்போது இக்களஞ்சிய சாலையை பாதுகாக்க தாக்குதல்களை மேற்கொண்டனர். இருப்பினும் படையினரின் பலத்த தாக்குதல்கள் காரணமாக இதனை கைவிட்டு தப்பியோடியுள்ளனர். இவற்றில் வெளிநாடுகளில் உற்பத்தி செய்யப்பட்ட பல ஆயுதங்களும் அடங்குகின்றன. T-56 ரக துப்பாக்கிகள், கிளைமோர் குண்டுகள், நிலக்கண்ணிகள் உட்பட பல ஆயுதங்கள் அடங்குகின்றன. இதேவேளை ராணுவ பொறியியல் படைப்பிரிவு மற்றும் ஒரு ஆயுத களஞ்சிய சாலையை கைப்பற்றியுள்ளது. இதிலிருந்தும் பெருந்தொகையான ஆயுதங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. இளைஞர் விவகார அமைச்சினால் கம்பஹா மாவட்ட விளையாட்டுக் கழகங்களுக்கு உதைப்பந்தாட்ட உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளன. அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி இதில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். மஹிந்த சிந்தனை திட்டத்தின் கீழ் விளையாட்டுத்துறையை அபிவிருத்தி செய்ய அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் இதன் மூலம் இளைஞர் யுவதிகளில் மறைந்திருக்கும் ஆற்றல்களை வெளிக்கொண்டு வருவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்றும் அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி தெரிவித்தார். கம்பஹா மாவட்டத்தில் உள்ள மேலும் பல இளைஞர் கழகங்களுக்கு இவ்வாறான விளையாட்டு உபகரணங்கள் தொடர்ந்தும் அன்பளிப்பு செய்யப்பட உள்ளன. கிழக்கு மாகாணத்தில் மஹிந்த சிந்தனை வேலை திட்டத்தின் கீழ் பயங்கரவாதிகளின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்ட மக்களின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் நோக்குடன் அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை நியாயமான முறையில் வழங்குவதற்காக பழுகாமம் பிரதேசத்தில் காப் சிட்டி ஒன்று திறந்து வைக்கப்பட்டது. நெக்டப் நிதி உதவியுடன் வடகிழக்கு கரையோர சமுதாய அபிவிருத்தி திட்டத்தின் கிழக்கின் உதயம் வேலை திட்டத்துக்கு அமைவாக இப்புதிய காப் சிட்டி திறந்து வைக்கப்பட்டது. யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்க அரசாங்கம் பாரிய வேலை திட்டங்களை கிழக்கு மாகாணத்தில் மேற்கொண்டுள்ளது. பயங்கரவாத செயற்பாடுகளினால் பாதிக்கப்பட்ட பிரதேச மக்களுக்கு இதன் மூலம் நன்மை கிடைக்க உள்ளது. இதேவேளை புத்தளம் பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் உதவியுடன் புத்தளம் தெற்கு பகுதியில் உள்ள தில்லையடி பிரதேசத்தில் மினி காப் சிட்டி சமீபத்தில் திறந்து வைக்கப்பட்டது. கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் LS சிந்தக்க தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக கால்நடைகள் வள அபிவிருத்தி பிரதி அமைச்சர் KA பாயிஸ் கலந்து கொண்டார்.
ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மற்றொரு அபிவிருத்தி திட்டமான உத்துரு மெத்துரு அபிவிருத்தி வேலை திட்டத்துக்கு பாடசாலை மாணவர்களும் தமது பங்களிப்புகளை வழங்கி வருகின்றனர். இதற்கமைய தனது ஒருநாள் மதிய போசனத்துக்கான பணத்தினை கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலை மாணவர்கள் அன்பளிப்பு செய்தனர். கல்லூரி அதிபர் மர்ஜுனா ஏ காதர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வின் போது மாணவர்களினால் சேகரிக்கப்பட்ட இந்நிதி சாய்ந்தமருது பிரதேச செயலாளர் AS சலீமிடம் ஒப்படைக்கப்பட்டது. தேசிய நல்லிணக்க அமைச்சரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உப தலைவருமான விநாயகமூர்த்தி முரளிதரனின் ஏற்பாட்டில் முதல் முறையாக மட்டக்களப்பில் தேசிய நல்லிணக்க கலை விழா நேற்று நடைபெற்றது. மட்டக்களப்பு கல்லடி கிழக்கு பல்கலைக்கழக அழகிய கற்கைகள் நிலையத்தின் பிரதான மண்டபத்தில் நடைபெற்ற இவ்வைபவத்தில் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் கலாநிதி என் பத்மநாதன், தேசிய நல்லிணக்க அமைச்சின் ஊடக செயலாளர் ஜூலியன் ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட பல முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர். தமிழ் சிங்கள கலைஞர்களின் வடமோடி தென்மோடி கூத்துக்கள் உட்பட பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சிகளும் இங்கு இடம்பெற்றன. ஸ்ரீலங்கா முஸ்லிம் கலைஞர் முன்னணி வழங்கும் விருது விழா அண்மையில் இடம்பெற்றது. முன்னணியின் தலைவர் கலாபூசணம் இசைக்கு கலாநிதி NM நூர்தீன் வழிகாட்டலில் 3வது தடவையாக கொழும்பு கொள்ளுப்பிட்டி சசக்காவா மண்டபத்தில் விழா இடம்பெற்றது. இம்முறை 17 கலைஞர்கள் விருது வழங்கி பொன்னாடை போர்த்தி பதக்கம் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். ஓய்வு பெற்ற மேல் நீதிமன்ற நீதியரசர் UL அப்துல் மஜீத் இதில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் கலைஞர் முன்னணி இதுவரை 94 கலைஞர்களை வாழ்த்தி கௌரவித்துள்ளது. முன்னணியின் செயலாளர் கலைவாதி கலீல் உட்பட முன்னணியின் அங்கத்தவர்களும் இதில் கலந்து கொண்டனர். கடந்த ஆண்டுகளில் கௌரவிக்கப்பட்ட கலைஞர்களும் இதில் கலந்து கொண்டனர்.